லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னடா வித்யா இப்படி சொல்லிட்டா? இப்ப நாம என்னடா செய்ய போறோம்? அவசரத்துல நீ சொன்ன ஒரு வார்த்தையால இப்ப நம்ம எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்டா. நான் கூட காலேஜ் விஷயம் இந்த இடத்துல கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வித்யா நம்ம கூட வந்துருவான்னு நினைச்சேன்டா. அப்பா, இனி அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம அடுத்து என்னன்னு தான் யோசிக்கணும். டேய், இனி யோசிக்க என்னடா இருக்கு? உன் அம்மா இதெல்லாம் செய்யறதுக்கு காரணமே நாம அவளை விட்டு ஒதுங்கி வந்து இங்க இருக்கிறது தான். இப்பவே நாம ஊருக்கு கிளம்பி போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமே அரசனூருக்கே திரும்பி வரமாட்டோன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் அவ மனசை மாத்திக்க சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமாடா? வித்யா விட்டு போறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஏய், வேதா என்னமோ பண்ணட்டும்டா. நாம சென்னைக்கு போக வேண்டாம், இங்கேயே இருப்போம். வித்யா எப்ப உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறாளோ அப்பதான் நம்ம ஊருக்கு போறோம். அப்பா, இல்ல, நம்ம சென்னை கிளம்புவோம், அம்மாவை பார்த்து பேசுவோம். டேய், அவ வித்யாவை விட்டு உன்னை விலக்கி வைக்க தானே இந்த பிளான் பண்ணிட்டு இருக்கா. டேய், எனக்கு வேதாவை பத்தி நல்லா தெரியும். நம்மள வழிக்கு கொண்டு வரதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. நாமளும் அதுக்கு ஏத்த மாதிரி ஆடக்கூடாதுடா. அப்பா, அதுக்காக அந்த இன்ஸ்டிடியூட்டை விட்டு கொடுக்க முடியாதுப்பா. அப்போ இன்ஸ்டிடியூட்டுக்காக வித்யாவை விட்டு கொடுக்க போறியா? அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? இல்லப்பா, வித்யா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவ ஒரு நாள் என்னை தேடி வருவா. அவளால நான் இல்லாம வாழ முடியாது. நான் எங்க இருந்தாலும் அவளும் என்ன மறக்க மாட்டா, நானும் அவளை மறக்க மாட்டேன். ஐயோ, இந்த பிரிவு எங்களை நிரந்தரமா பிரிக்காதுப்பா. நம்ம ஊருக்கு கிளம்புவோம். அப்பா, என்ன யோசிக்கிறீங்க? நாம வந்த நோக்கமே வேற. இப்ப பாதியிலே கிளம்புறோம். நமக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. நம்ம காலையிலே கிளம்பிடுவோம். ஏய், இனி இங்க நின்னு என்னடா பண்ண போறோம்? அதான் முடிவு பண்ணிட்டியே. வா, வண்டியில ஏறு, வா. அப்பா, கடைசியா ஒரு தடவை வித்யாவை பார்த்து சொல்லிட்டு போயிருவோம். ஏய், இன்னொரு தடவை அவமானம் பண்ணுமா? சரி, கூப்பிடு. வித்யா, மாமா. அதான் நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பிரச்சனை பண்றதுக்காக வரல மாமா. உங்க பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வரல. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நாங்க ஊருக்கு போறோம். கடைசியா ஒரு தடவை சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். நான் ஊருக்கு போறேன் வித்யா. இனி என்னால இந்த ஊருக்கு திரும்ப வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா எனக்காக தான் இந்த முடிவை அம்மா எடுத்திருக்காங்க. இப்ப நான் அவங்க முடிவை மாத்தணும்னா கண்டிப்பா நாங்க இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஆனா ஒரு விஷயம் வித்யா, என் லைஃப்ல பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன் மனசு மாதிரி நீ மன்னிச்சு என்னை ஏத்துக்கிற வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இங்க இருந்த கொஞ்ச நாள்ல நான் உன்னை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடு. இனி என்னால உனக்கு தொந்தரவு இருக்காது. மாமா, நான் உங்களை தப்பா எதுவும் பேசியிருந்தா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன், போலாம். மாணிக்கம், வரேன்.
அம்மா தாயே வரம்மா. வாடா டேய், பெட்டி எடுத்து வைடா. சஞ்சய், சஞ்சய், என்னை விட்டு போகாத சஞ்சய். நானும் உன் கூட வரேன். என்னால உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். நான் கூடவே இருக்கேன். கூப்பிட்டியா வித்யா? அதெல்லாம் யாரும் கூப்பிடல, கிளம்புங்க. டேய் ஏறுடா, எடுத்து வை. வண்டி எடுப்பா. போலாம். மடி ஒரு பெரிய தொல்லை ஒளிஞ்சுது. இனிமே நாம நிம்மதியா இருக்கலாம். உள்ள வாமா. அதே கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, இங்க நடக்கிறதுல கனவா நிஜமானே தெரியலையே. இல்ல பாத்துக்குவோம். இத்தனை நாளா அந்த வீட்ல ஒரு ஓரமா இருந்தேன். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அத்தை இடத்த பிடிக்கலான்னு இருந்தேன். ஆனா இப்போ அத்தை தானா வந்து அந்த இடத்த குடுக்கறேன்னு சொல்றாங்களே. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பிரீத்தி, கூட பொறுக்கலனாலும் நீ தாண்டி என் தங்கச்சி. நீ எனக்கு செஞ்சிருக்கிற இந்த உதவிய வேற யாராலையுமே செய்ய முடியாது. சாகுற வரைக்கும் இதை நான் மறக்கவே மாட்டேன். இனிமே நீதான் எனக்கு எல்லாமே. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என்ன ரொம்ப புகழாதீங்க. உண்மை அதுதான். என் புருஷன் கூட எனக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்ததில்ல. ஆனா நீ இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்க. நீ இல்லனா இந்த ரெஜிஸ்ட்ரேஷனே சாத்தியமே இல்லையே. கொஞ்ச நாள் போட்டும், நான் உனக்கு கோவிலே கட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் உன்னை ஏதாவது தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருமா பிரீத்தி. சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்குமே இந்த வீட்ல ஆரம்பத்துல நீ இருக்கிறது பிடிக்கலதான். ஆனா உனக்குள்ள இப்படி ஒரு நல்லவர் இருக்கான்னு அப்போ எனக்கு தெரியாம போச்சு. ஸ்னேகா, ஸ்னேகா உன்னதான். கேக்குது, சொல்லுங்க. அம்மா வந்த உடனே அவங்க கிட்ட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வேணாம், என்னால இந்த மாதிரி பெரிய பொறுப்பெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லிடு, சரியா? எதுக்கு? நான் எதுக்கு அப்படி சொல்லணும்? ஸ்னேகா, நான் சொல்றதை மட்டும் செய். சும்மா கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. என்னங்க இது அநியாயமா இருக்கு? படிக்காத அந்த வித்யாவுக்கு அத்தை எல்லா பொறுப்பையும் தூக்கி கொடுக்கறேன்னு நின்னாங்களே, அப்ப யாராவது எதிர்த்து பேசுனீங்களா? அதை தடுத்தீங்களா? எல்லாரும் அப்படி கை கட்டிட்டு கம்முன்னு தானே நின்னீங்க. இப்போ எனக்கு கொடுக்கும்போது மட்டும் ஏன் தடுக்கிறீங்க? நான் என்ன அவளை விட தகுதியில குறைஞ்சவளா? நான் வெளிநாட்டுல படிச்சிருக்கேன். நியாயமா முதல்ல எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கணும். இப்ப நீங்க ஒரு புருஷனா என்ன தட்டி கொடுத்து பாராட்டணும். கவலைப்படாத ஸ்னேகா, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு பேசிருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் தடுக்க சொல்றீங்க.
இது உங்களுக்கு நியாயமாப்படுதா? ஏய், உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உன் திறமையை பார்த்துதான் அம்மா உனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தாங்களா? அப்புறம் அவங்க ஏதோ வித்யா மேலே சஞ்சய் மேல இருக்கிற வெறுப்புல இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இதை கொண்டாடிக்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதானா? ஏண்டி உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? உன்னதான் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி துரத்தி விட்டுட்டாங்களே, திரும்ப வந்து ஒட்டிக்கிட்டு குடும்பத்துல குழப்பம் பண்ணிட்டு இருக்க. மானசா, மரியாதையா பேசு. நானா ஒன்னும் இங்க வரல, ஆண்டி தான் வர சொன்னாங்க. அவங்க என்ன நம்புறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன யாரோ ஒருத்தவங்களையா காலேஜ் சேர்மன் ஆக்க போறேன்? ஸ்னேகா அக்காவும் உன் அண்ணி தானே. அவங்க இந்த பொறுப்புக்கு வரக்கூடாதுன்னு நீ ஏன் தடுக்கிற? அவங்க இந்த இடத்துக்கு வர்றது எனக்கு பிரச்சனை இல்ல. அவங்களுக்காக நீ எங்க அம்மா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ற பாத்தியா, அதுதான் பிரச்சனை. என்ன எங்க அண்ணிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு உன் காரியத்தெல்லாம் சாதிக்கலான்னு பாக்குறியா? நான் ஒண்ணு குழந்தை இல்ல அவ சொல்ற மாதிரி ஆடுறதுக்கு. மானசா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்கோ. அவளுக்கு எப்பவுமே அவளோட சின்ன அண்ணிதான்க்கா ஸ்பெஷல். நீங்கெல்லாம் அவளுக்கு 2ஆம் பட்சம் தான். கரெக்டா சொன்னேன். என்ன எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறியா? உண்மையை சொன்னா நீ ஏன் குதிச்சிட்டு இருக்க? உன்ன விடுனா, இவகிட்டலாம் இப்படிதான் பேசணும். என்ன நீ அடிக்க போறியா? எங்க கை வை பார்க்கலாம். மானசா, இப்ப நீ என்கிட்ட இப்படி பேசுறதெல்லாம் ஆண்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அந்த வித்யா மாதிரி உன்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ உங்க எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப முக்கியம். என்ன அந்த அளவுக்கு நம்புறாங்க. ஆண்டி பேசுறத வச்சே புரிஞ்சிருப்பியே. ஆரம்பத்துல நீ அப்படிதான் இருந்த, ஆனா எங்க அம்மாவே உன்னை துரத்தலையா? கண்டிப்பா அந்த மாதிரி திரும்ப நடக்கும். பாக்கலாம் விஜய். பாக்க தானே போற நீ. நிறுத்துங்க. அவளை திட்ட வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களால முடியாத விஷயத்த அவ செஞ்சிருக்கா, அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இத்தனை வருஷமா உங்க அம்மா கூடவே இருக்கீங்களே, உங்க அம்மாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மொத்த பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு தோணிருக்கா? நேத்து வந்து அந்த வித்யா கிட்ட தானே பொறுப்பு கொடுத்தாங்க. அப்ப கூட ஒரு வார்த்தை, அத்தை இதுக்கு நான் தகுதியான ஆள் இல்ல, இத்தனை வருஷமா சப்போர்ட்டா இருந்தது விஜய் தானே, உங்க பேரை சொன்னாலா? அப்படியே கையெழுத்த போட்டு எல்லாத்தையும் அபகரிக்க பார்த்தால. ஆனா பிரீத்தி அப்படி இல்ல, எனக்காக அத்தை கிட்ட பேசி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. இத்தனை வருஷமா உங்களால முடியாத விஷயத்த இப்ப இவ செஞ்சிருக்கா. இவளுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு திட்டிட்டு இருக்கீங்க. ஆமா, இவளுக்கு நன்றி சொல்றாங்க. இவளால உனக்கு காரியம் ஆகுதுன்னு உடனே இவளை நம்புற பாரு. உன்னை சொல்லணும்டி ஸ்னேகா, கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவ. அண்ணா, அம்மா வந்துட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஸ்னேகா, அத்தை பெரிய பொறுப்புக்கு வரப்போற. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அத்தை. நீங்க மனசு வைக்கலனா இது நடக்குமா? அம்மா சொல்லுடா. இல்லம்மா, இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு. ஏன்? எனக்கு என்னமோ இது சரியா வருமான்னு தெரியல. ஏண்டா, உன் பொண்டாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. வேற எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றதுக்கு அதான் அர்த்தம். உங்களுக்கு என் மேல இருக்க நம்பிக்கை கூட இவருக்கு என் மேல இல்ல அத்தை. வந்ததுல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்காரு. விஜய், எப்போ யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும்னு நீ நம்புறல்ல? நம்புறேம்மா.
அப்போ எந்த கேள்வியும் கேட்காத. என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இவ என் மருமக. என்ன நடந்தாலும் எனக்கு துரோகம் பண்ணாம என் பக்கத்திலேயே இருக்கிறவ. இவளுக்கு நான் இந்த பொறுப்பை கொடுக்கறது தான் சரி. இந்த பதவியில அவ ஏதாவது தப்பு பண்ணா அவ கூட இருந்து அந்த தப்பை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் எப்பவுமே அவளுக்கு துணையா இருப்பேன். தேங்க்ஸ் அத்தை. அதனால நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ரெஜிஸ்டர் உங்களை வர சொன்னாரு. வரேன். எல்லாரும் வாங்க. பிரீத்தி. வணக்கம் சார். வாங்க மேடம். உட்காருங்க மேடம், உட்காருங்க. வாங்க. நீங்க ஏற்கனவே உங்க சின்ன மருமகளுக்கு இந்த சேர்மன் போஸ்டிங்க கொடுக்கலாம்னு இருந்தீங்களா? ஒண்ணும் இல்ல மேடம், நியூஸ்ல பார்த்தேன், அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் பழைய கதை. உங்களுக்கு எதுக்கு? டாக்குமெண்ட்லாம் ரெடியா இருக்கா? காலேஜ் சேர்மன் போஸ்டிங்க ஸ்னேகா மேடத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. வைஸ் சேர்மன் போஸ்டிங்க உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணனும் சொன்னாங்க. ஐயோ, எங்கேயும் அப்பாவையும் சஞ்சயையும் காணோம். டேய், இந்த ஆபீஸ் தான் நினைக்கிறேன். அங்க பாரு, போர்டு போட்டுருக்கு. ஆமாப்பா, விஜய் இங்க தான் சொன்னான். சரி, உள்ள போய் பார்க்கலாம் வா. எங்க கையெழுத்து போடணும்? இங்கதான் மேடம். இந்தாங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்னேகா மேடம் போடட்டும், அப்புறம் பிரீத்தி மேடம் போடட்டும். ஸ்னேகா. அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு ஸ்னேகா. இனி நீ உன் வாழ்க்கையில சக்சஸ மட்டும் தான் பார்க்கணும். நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீ காப்பாத்தணும். கண்டிப்பா காப்பாத்துவேன் அத்தை. சரி, சந்தோஷமா கையெழுத்து போடு. நிறுத்துங்க. இவங்க வரமாட்டாங்கன்னு பார்த்தா வந்துட்டாங்களே பிரீத்தி. அத்தை ஒருவேளை முடிவை மாத்திருவாங்களோ? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நம்ம பாத்துக்கலாம்க்கா. வேதா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நல்ல சுயநினைவோட தான் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறியா? நான் தெளிவா தான் இருக்கேன். நீங்களும் உங்க பையனும் தான் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. அதனாலதான் இந்த குடும்பமே வேண்டான்னு அந்த வித்யாவுக்காக அரசனூர்லயே போய் செட்டில் ஆயிருக்கீங்க. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அம்மா, உங்களுக்கு எங்க மேல கோவம் இருந்தா அதுக்கு நீங்க எங்களுக்கு என்ன வேணா தண்டனை கொடுங்கம்மா. அது பிரச்சனை இல்லை. அதை விட்டு எங்க மேல இருக்க கோவத்தை இன்ஸ்டிடியூட் மேல காமிக்க வேண்டாமா? நிறுத்துடா. என் பையன் நீ எனக்கு முடிவெடுக்கிறத பத்தி நீ கிளாஸ் எடுக்கிறியா? அம்மா, அதுல பல பேரோட எதிர்காலம் இருக்குமா. எதுவும் பேசாத. எனக்கு முடிவெடுக்க தெரியாம தான் ஒண்ணுமே இல்லாம சென்னைக்கு வந்து இன்னைக்கு இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கேனா? அம்மா, நான் அப்படிலாம் சொல்லல. நீ சொன்னதோட அர்த்தம் அதானே சஞ்சய்? சும்மா பேசாத. நான் உங்ககிட்டயா பேசுறேன்? எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். சும்மா என் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருந்தேன்னு வையேன், அப்படியே உன்னை பொலாரு. வேதா, வேதா, பேசாதீங்க. என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே நீ பிரீத்தி அடிக்க கை ஓங்குவ? அம்மா, அம்மா, நான் உங்க பையம்மா. இவளுக்காக என்ன அடிக்கிறீங்க? என்னை விட அவ உங்களுக்கு முக்கியமா போயிட்டாளாமா? ஆமாண்டா, உன்னை விட பிரீத்தி எனக்கு முக்கியம்தான். ஏன்னா அவ எனக்கு துரோகம் பண்ண அந்த வித்யா தான் முக்கியம்னு என்னை விட்டுட்டு போகலையே. எனக்கு ஒரு பிரச்சனை உடனே என் கூட வந்து நின்னு இருக்கா. என் உயிரையே காப்பாத்திருக்கா.
அம்மா முக்கியமா பொண்டாட்டி முக்கியமான்னு கேக்கும்போது பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு என்ன தூக்கி வீசிட்டு போகல. அதனால எனக்கு அவதான் முக்கியம். இன்னொரு தடவை அவளை அடிக்கிறதுக்கு நீ கை ஓங்குன, பெத்த புள்ளன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். விடுங்க ஆண்டி, பாவம் ஏதோ கோவத்துல கை வைக்க வந்துட்டாரு. இல்ல பிரீத்தி, இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்கணும். அப்பதான் நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். வேதா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன். என்ன சுத்தி இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்.